எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம ஸ்விஃப்ட் சீரிஸோட எபிசோட் 3. நம்ம பார்ட் 1ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் 2ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஜென்ரல் கேட்டகரிஸ் பற்றி பார்த்துருந்தோம். டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ். இந்த சீரீஸோட இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியா மார்க்கெட் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸில் உங்களோட ஃபண்ட் வேல்யூவில் 80% வந்து இந்த டாப் 100 கம்பெனிஸில் மட்டும்தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஃபண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுங்கிறது யூஸ்வலாக மினிமமாக 80% வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து 100 பிளேஸ் வரைக்கும் இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது 101வது கம்பெனிலேருந்து 250வது கம்பெனி வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸில் உங்களோட ஃபண்டை 65%லேருந்து 70% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கூட இருக்கும். இது வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் கம்பெனி ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஃபண்டு எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஓவரால் வேல்யூவில் 251வது கம்பெனியும் அதுக்கு கீழே இருக்க கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க மேனேஜ்மெண்ட். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், மோர் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிங் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ். அட் தி சேம் டைம் இதில் ரிஸ்க் ஃபேக்டரும் ஜாஸ்தி. எக்கனமி வந்து அடி வாங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி வாங்கக்கூடிய கேட்டகரியாக அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். மல்டி கேப் ஃபண்ட்ஸ். இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸுங்கிறது உங்களோட அமௌண்ட்டில் 65% மினிமம் வந்து இந்த லார்ஜ் கேப்லேயும் போடுவாங்க, மிட் கேப்லேயும் போடுவாங்க, ஸ்மால் கேப்லேயும் போடுவாங்க, மிக்ஸாக போட்டுகிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து உங்களோட ஃபண்டு மேனேஜர் ஒரு சமயத்தில் வந்து லார்ஜ் கேப்பில் அதிகமாக அலோகேட் பண்ணியிருப்பார், இன்னொரு சமயத்தில் மிட் கேப்பில் அதிகமாக அலோகேட் பண்ணியிருப்பார், இன்னொரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் அதிகமாக அலோகேட் பண்ணியிருப்பார். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர், ஒரு எஃபெக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் போயிட்டு அவரோட ஃபண்ட்ஸை பிளாக் பண்ணுவார். ஸோ தட் சேஃபாக இருக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது அப்படின்ட்டு. மார்க்கெட் ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், சே ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கொரோனா, அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தபோது எல்லாமே போயிட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இருந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே கொரோனா வந்தபோது அவங்களோட ஃபண்டை அங்கேருந்து டீஅலோகேட் பண்ணி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் அலோகேட் பண்ணாங்க. அதனால தான் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு எங்களுக்கு கேட்டகரிஸ் புரிஞ்சுது. இதில் யாரெல்லாம் என்னென்ன கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜாக இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, உங்களோட ஏர்னிங்ஸை வந்து உங்கள் ஃபேமிலி டிபெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோ இல்லை மிட் கேப் ஃபண்ட்ஸ்லையோ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி வந்து உங்களோட இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்குது, நீங்கள் பண்ணுறது தான் சேவிங்ஸ் ஃபார் தி ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் தி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், நான் இந்த ஃபண்டு மேனேஜர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன், அவர் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு, எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல லார்ஜ் கேப்புக்கும், எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கே மிட் கேப்புக்கும், எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கே ஸ்மால் கேப்புக்கும் ஸ்விட்சிங் வந்து கரெக்டாக செய்கிறாரு அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ண ஃபண்ட்ஸை வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்குரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.